தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. மரியாயின் மாசற்ற திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஓ மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயத்தின் மாதாவே, எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையுமாகிய மாமரியே, உமது அதிமிக விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினதோ அதேபோல் எங்களையும் ஆண்டு வழிநடத்தும்படி செய்தருளும். ஓ அன்பு நிறைந்த அன்னையே, நாங்கள் எப்போதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும். ஓ இரக்கமுள்ள மாதாவே, கன்னியர்களின் அரசியே, எங்கள் ஆன்மாக்களையும் இருதயங்களையும் காத்தருளும். அகங்காரம், கற்புக்கெதிரான சிந்தனைகள், அஞ்ஞானம் போன்ற தீமைகள் எங்களை நெருங்காதவாறு செய்தருளும். மாதாவே, தேவரீருக்கும் தேவரீருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ளோம். தாயே, எமது இல்லங்களிலும் உலகெங்கிலும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்துநாதரின் நேசமும் நீதியும் பிரகாசிக்க செய்தருளும். ஆண்டவரே, உமது புண்ணிய மாதிரியை நாங்கள் கண்டு பாவிக்கவும், ஓர் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழவும், அடிக்கடி தேவ நற்கருணை வாங்கவும், முகதாட்சிணியத்தை புறந்தள்ளவும் வாக்களிக்கின்றோம். வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே, அரிய நேசத்தினுடைய மாதாவே, நம்பிக்கையோடு உம்மை அண்டி வருகிறோம். உமது மாசற்ற இருதயத்தில் பற்றி எரியும் தெய்வீக நெருப்பு எம்மீது எமது இருதயத்தில் பற்றி எரியச் செய்யும். தாயே, பரிசுத்தத்தனமும் ஆன்ம தாகமும் பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்வில் என்மேல் சுமத்தும் அத்துணை சுமைகளையும் பரிகார கருத்தோடு தவ முயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரியன்னையின் மாசற்ற திரு இருதயத்திற்கும் முடிவில்லாத காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாக கடவதாக. ஆமேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி நூற்பிரிவு 12, ஆண்டவருடைய வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஓ பாவியே, சோர்வடைய வேண்டாம். ஆனால் உங்கள் எல்லா தேவைகளிலும் மரியாளை நாடுங்கள். உங்கள் உதவிக்கு அவளை அழைக்கவும். ஏனென்றால் எல்லா வகையான தேவைகளிலும் அவர்கள் உதவ வேண்டும் என்பது தெய்வீக விருப்பம். சூரியன் அனைத்து நட்சத்திரங்களையும் மிஞ்சுவது போல் மரியாளின் துயரங்கள் தியாகிகளின் அனைத்து சித்திரவதைகளையும் மிஞ்சும். புனித பாசில் தி கிரேட். ஆண்டவர் மரியாவை தன்னுடைய உடன்படிக்கையின் கருவியாக தேர்ந்து கொண்டு இவ்வுலக மக்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற அடையாளமான இயேசு கிறிஸ்துவின் மீட்பை இவர்கள் வழியாக கொண்டு வந்ததினால் அவருடைய நாமத்தை சொல்லுகிற நம் ஒவ்வொருவருக்கும் இன்று அதே மீட்பை உறுதி செய்கிறார். ஆகவே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு மரியாளின் நாமத்தை உச்சரித்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை வைத்து ஜெபிப்போமாக. நாங்கள் இருக்கும் நிலை கண்டு பரிவு கொண்டு எங்களை மீட்க ஓடோடி வந்த எங்கள் அன்பு இயேசுவே, அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டு அவருடைய உதிரத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட அருமை நேசரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். ஆயின இழந்த ஆடுகள் பாதை தெரியாமல் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து உணவுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பதறிக்கொண்டிருப்பதை பார்த்து பரிதாபம் கொண்டு அதனை வழிநடத்த, அதற்கு உணவு வழங்கி, எதிரிடமிருந்து பாதுகாத்து பத்திரமாக வீடு கொண்டு சேர்க்க விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த எங்கள் அன்பு ஆயனே இயேசுவே, உமக்கே துதிகன மகிமை. நோய்களாலும் சாத்தானின் சூழ்ச்சிகளாலும் மன உளைச்சலினாலும் நம்பிக்கைக்கு எதிரான எண்ணங்களாலும் எங்களுடைய வாழ்வை தொலைத்து புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் எங்கள் உள்ளத்திற்கு சொல்லி சொல்லி எங்களையே வருத்தி கொள்ளும் நிலையை நீக்க
உங்கள் வாழ்க்கை சிக்கல்களில் நீங்கள் தனியாக இல்லை, நல்ல ஆயன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கையை தருபவரே, இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட, சாத்தானை விட உன்னோடு உனக்குள் இருக்கும் நான் மிகவும் பெரியவன் என்று எங்களோடு பேசிக் கொண்டிருப்பவரே, மண் பாத்திரங்களான எங்களையும் நீர் தேர்ந்து கொண்டு உமது ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி உமது வல்லமை, அற்புத வரங்கள் இவற்றை எங்களுக்கு கொடுத்து ஆத்துமாக்களை அறுவடை செய்ய எங்களை தயார் செய்து இந்த உலகத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் நீர் அனுப்புகின்றீர். நீர் அன்று செய்த அற்புத அடையாளங்களை எங்களாலும் இன்று செய்ய முடியும். நீர் அன்று அதற்றி கட்டி போட்ட சாத்தான்களை இன்றும் எங்களாலும் கட்டி போட முடியும் என்று எங்களுக்கு தைரியம் மட்டுமல்ல, அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்திற்குள் அனுப்புகிறவரே, உம்முடைய அருள் துணை கொண்டு எந்த மதில்களையும் நான் தாண்டிச் செல்வேன். எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்து முடிக்க எனக்கு ஆற்றல் உண்டு என்ற பவுலடியாருடைய ஜெபங்களை எமதாக மாற்றி எங்களுக்குள் இருக்கும் உமது ஆற்றலையும் அதிகாரத்தையும் உணர்ந்து உம்மோடு இணைந்து ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் கண்டு வியக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய திரு இருதயத்தின் அன்பிற்கு பாத்திரமான அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.